Hello குட்டீஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 3rd யூனிட் மேட்டர் அரவுண்ட் அஸ் இந்த யூனிட்டில் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ் கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். Roman letter 1, choose the correct answer. First one, dash is not made of matter. Answer option C, light ray. Second one, 200 ml of water is poured into a bowl of 400 ml capacity. The volume of water will be, அதாவது 400 ml capacity ஒரு பவுலில் வந்து 200 ml வந்து வாட்டர் ஊற்றுறோம் அப்படின்னா வாட்டரோட வால்யூம் கேட்குறாங்க. வாட்டரோட வால்யூம் நம்ம எவ்வளோ ஊற்றுறோமோ அதுதான். ஸோ ஆன்சர் வந்து சி, 200 ml. Third, seeds from watermelon can be removed by, இந்த தர்பூசணி பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேருந்து இந்த கொட்டையெல்லாம் எப்படி எடுக்கிறோம்? ஹேண்ட் பிக்கிங், கையில் தானே எடுக்கிறோம். ஸோ ஹேண்ட் பிக்கிங், ஆன்சர் ஏ, ஹேண்ட் பிக்கிங். ஃபோர்த் ஒன், லைட்டர் impurities like dust when mixed with rice or pulses can be removed by, இந்த அரிசியில் டஸ்ட்டு இதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த காற்றடிக்கும் போது மேலே வச்சு ஒரு முரத்தில் வச்சு இப்படி இப்படின்னு பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த வெயிட்டாக இருக்கிறதுலாம் கீழே விழுந்துடும். வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற அந்த டஸ்ட்டு இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து பறந்துட்டு போயிடும். அந்த மெத்தடுக்கு பேர் வந்து வினோவிங். ஆப்ஷன் டி, வினோவிங். Next, fifth one, dash is essential to perform winnowing activity. ஸோ அந்த winnowing activity வந்து நமக்கு என்ன தேவை? காற்று, ஏர் தான் தேவை. ஆன்சர் டி, ஏர். காற்றடிக்கும் போது தான் வெயிட்லெஸ்ஸான பார்ட்டிகல்ஸ் வந்து பறந்துட்டு போயிடும். சிக்ஸ்த் ஒன், filtration method is effective in separating dash mixture. சாலிட், லிக்விட். ஆன்சர் பி. இப்போ வந்து ஒரு டீ ஃபில்டர் பண்ணுறீங்க, அதில் வந்து ஒரு சாலிடாக இருக்கிறது டீ தூள், லிக்விடாக இருக்கிறது டீ. அந்த டீ வந்து கீழே வந்துடும், லிக்விடாக இருக்கிறது. சாலிட் வந்து அது மேலே நின்றும். ஸோ ஃபில்ட்ரேஷன் மெத்தட் இஸ் எஃபெக்டிவ் இன் செப்பரேட்டிங் சாலிட் லிக்விட் மிக்சர். செவன்த் ஒன், அமாங் த ஃபாலோயிங் டேஸ் இஸ் நாட் அ மிக்சர். இதில் வந்து எது மிக்சர் இல்லைன்னு கேட்குறாங்க. அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் ஆர் பார்ட்டிகல்ஸ் வந்து ரெண்டும் சேர்க்கும் போது தான் மிக்சர்னு சொல்கிறாங்க. காஃபி ஒரு இது, மில்க் ஒரு இது. காஃபி வித் மில்க் இது வந்து மிக்சர். லெமன் ஜூஸ்னால் லெமன் இருக்கும், சர்க்கரை இருக்கும், தண்ணி இருக்கும். ஸோ அது ஒரு மிக்சர். ஐஸ்கிரீம் எபர் வித் நட்ஸ்னால் ஐஸ்கிரீம் ஒரு பார்ட்டிகல், நட்ஸ்லாம் ஒரு பார்ட்டிகல். ஸோ அது வந்து ஒரு மிக்சர் தான். இதில் மிக்சர் இல்லை அப்படிங்கிறது வந்து வாட்டர். ஓகே, ஆன்சர் சி, வாட்டர். நெக்ஸ்ட், fill in the blanks. மேட்டர் இஸ் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். இது வந்து தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு சின்ன கிளாஸ்லேயே வந்து படிச்சிருப்பீங்க. மேட்டர் வந்து இஸ் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ், அணுக்களால் ஆனது. செகண்ட், இன் சாலிட்ஸ் த ஸ்பேஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் இஸ் லெஸ் தென். இன் சாலிட்ஸில் வந்து எல்லாமே ரொம்ப க்ளோஸாக பேக் ஆகிருக்கும். லிக்விட்ஸை காட்டிலையும் கேஸஸ் காட்டிலையும் இங்கே வந்து கேஸ் வரணும், லிக்விட்ஸ் அண்ட் கேஸ் வரணும். ஒரு நிமிஷம், சாரி. அதாவது இன் சாலிட்ஸ் த ஸ்பேஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் இஸ் லெஸ் தென் இன் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். ஓகே, லிக்விட்ஸ்லேயும் கேஸஸையும் இருக்கிறத விட சாலிட்ஸில் வந்து ரொம்ப டைட்டாக பேக் ஆகிருக்கும் அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், கிரெயின்ஸ் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் தயர் ஸ்டாக்ஸ் பை த்ரஷிங். அதாவது இந்த நெல்லெல்லாம் விளைஞ்சதுக்கப்புறம் நெல் வந்து ஒரு கையில் நிறையா எடுத்துட்டு அந்த ஸ்டாக்கு, நெல்லோட அந்த இது சொல்லுவோம் இல்லையா, புல் மாதிரி இருக்கும், அந்த எட்ஜில் தான் வந்து நெல்மணி இருக்கும். அதை வந்து கீழே அடிப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து த்ரெஷிங். ஓகே, த்ரெஷிங், THRESHING. இதுக்கு பேர் வந்து தமிழில் எப்படி சொல்லுவாங்க? கதிரடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரெஷிங் அப்படின்னா கதிரடித்தல். நெக்ஸ்ட், சில்லிஸ் ஆர் ரிமூவ்ட் ஃப்ரம் உப்மா பை டேஸ் மெத்தட். அதாவது சில்லிஸ், மிளகா வந்து உப்மாவில் இருக்கும் இல்லையா, அது நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க? கையில் தானே எடுக்கிறீங்க. ஸோ ஹேண்ட் பிக்கிங் மெத்தட், HAND, ஹேண்ட், PICKING, ஹேண்ட் பிக்கிங். ஃபிஃப்த் ஒன், த மெத்தட் எம்ப்ளாய்ட் டு செப்பரேட் கிளே ஃப்ரம் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் வாட்டர். இது வந்து என்ன, வாட்டர் ஈஸ் என்ன மெத்தடில் வந்து களிமண் வந்து தண்ணியில் கலந்துருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம்? ஃபில்ட்ரேஷன் மெத்தடில் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபில்ட்ரேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணி வந்து பிரிக்கிறோம். ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா வடிகட்டுறது. த மெத்தட் எம்ப்ளாய் டு செப்பரேட் கிளே பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் வாட்டர் இஸ் ஃபில்ட்ரேஷன், FILTRATION. நெக்ஸ்ட், சிக்ஸ்த் ஒன், வாட்டர் ஆப்டைன் ஃப்ரம் டியூப் வெல்ஸ் இஸ் யூஸ்வலி டேஷ் வாட்டர். அதாவது நமக்கு இந்த குழாயிலெலாம் தண்ணி வரும் இல்லையா, அது வந்து மோஸ்ட்லி எப்படி இருக்கும்? அதாவது இம்ப்யூர்னா மாசு இதெல்லாம் கலந்துருக்கும், தூய்மையற்றதாக இருக்கும். ஸோ இம்ப்யூர் வாட்டர், IMPURE. பியூர்னா சுத்தமான தண்ணி, இம்ப்யூர்னா அந்த மாசு இதெல்லாம் கலந்த தண்ணி. ஸோ வாட்டர் ஆப்டைன் ஃப்ரம் டியூப் வெல்ஸ் இஸ் யூஸ்வலி dash water, impure water, IMPURE, impure. Seventh one, which among the following
டேஸ் வில் கெட் அட்ராக்டட் டு பை மேக்னெட் வச்சு விளாண்டுருப்பீங்க, அப்போயே தெரிஞ்சிருக்கும். பென்சிலால் அட்ராக்ட் ஆகாது, பென்சில் வந்து மேக்னெட்டில் அட்ராக்ட் ஆகாது, ரப்பர் பேண்டும் ஆகாது, சேஃப்டி பின்ஸ் வந்து ஆகும். ஓகே, இரும்பு தான் வந்து நமக்கு மேக்னெட்டில் அட்ராக்ட் ஆகும். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து சேஃப்டி பின்ஸ், SAFETY, சேஃப்டி PINS. விச் அமாங் த ஃபாலோயிங் will be attracted by my magnet அப்படின்னா சேஃப்டி பின்ஸ். நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 3, ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ் கரெக்டாக ஸ்டேட்மெண்ட். இது வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டாக எடுத்திருக்கேன். ஏன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லணும் இல்லையா, முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் தான் நிறையா இருக்குது. செப்பரேட்டாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஏர் இஸ் நாட் கம்ப்ரெசபிள். அதாவது ஏர் வந்து கம்ப்ரெசபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து ஃபால்ஸ். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், ஏர் இஸ் கம்ப்ரெசபிள். அது நம்ம கேஸை வந்து ஏர் வந்து நம்மளால் அழுத்த முடியும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஏர் இஸ் கம்ப்ரெசபிள். செகண்ட் ஒன், லிக்விட்ஸ் ஹேவ் நோ ஃபிக்ஸட் வேல்யூ பட் ஹேவ் ஃபிக்ஸட் ஷேப். இதுக்கும் ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதாவது அதுக்கு வந்து ஒரு கன அளவு உண்டு, ஆனால் ஷேப் கிடையாது. எந்த பாத்திரத்தில் ஊற்றுறமோ அந்த ஷேப் இருக்கும், ஆனால் அதோட வால்யூம் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே சேம் தான். ஸோ இது கொடுத்துருக்க ஆன்சர் வந்து கொஷின் வந்து ஃபால்ஸு. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லிக்விட்ஸ் ஹேவ் நோ ஃபிக்ஸட் ஷேப் பட் ஹேவ் ஃபிக்ஸட் வால்யூம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், பார்ட்டிகல்ஸ் இன் சாலிட்ஸ் ஆர் ஃப்ரீ டு மூவ். சாலிட்ஸில் வந்து எப்படி இருக்கும், எல்லாமே வந்து ரொம்ப டைட்டாக பவுண்ட் ஆகிருக்கும், பேக் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகாது. ஸோ ஆன்சர் ஃபால்ஸு. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்ட்டிகல்ஸ் இன் சாலிட்ஸ் ஆர் நாட் ஃப்ரீ டு மூவ். ஃபோர்த் ஒன், தென் பல்சஸ் ஆர் வாஷ்ட் வித் வாட்டர் பிஃபோர் குக்கிங். the water is separated from them by the process of filtration. அதாவது நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி கழுவுவோம் இல்லையா, கழுவும் போது அந்த தண்ணியை வந்து நம்ம ஃபில்ட்ரேஷன் மெத்தடில் தான் ரிமூவ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் கிடையாது. எப்படி டீகான்டேஷன்னா வந்து தெளிய வைத்து இருத்தல்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தடில் தான் வந்து நம்ம தண்ணியை ரிமூவ் பண்ணுவோம். ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், when pulses are washed with water before cooking, the water is separated from them by the process of decantation. Decantationனா தெளிய வைத்து இருத்தல். ஓகே, அந்த தண்ணியை வந்து தெளிய வச்சு இருத்தி எடுக்கிறது. நெக்ஸ்ட், strainer is a kind of sieve which is used to separate a liquid from solid. ஓகே, ஆன்சர் வந்து ட்ரூ. ஸ்ட்ரெயினர்னா இந்த வடிகட்டி டீ வடிகட்டுறோம் இல்லையா, ஆக்சுவலாக வந்து செப்பரேட் சாலிட் ஃப்ரம் லிக்விட்னு கொடுத்துருக்கணும். பட் வந்து இங்கே லிக்விட் ஃப்ரம் சாலிட்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம சாலிடு தானே பிரிக்கிறோம், மேலே வந்து டீத்தூள் நின்றுக்கும், லிக்விட் தான் கீழே வரும். ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, லிக்விட் ஃப்ரம் சாலிட் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பார்ப்போம், நான் சொல்கிறேன் மறுபடியும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், கிரெயின் அண்ட் ஹஸ்க் கேன் பி செப்பரேட்டட் பை வினோவிங். அதாவது இந்த காற்று யூஸ் பண்ணி தானே அந்த இது பிரிக்கிறோம், கிரெயினையும் அந்த தூசுகளையும். அது வந்து ட்ரூ. வினோவிங்னா அந்த காற்று அடிக்கும்போது நம்ம தூற்றுறது. செவன்த் ஒன், ஏர் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ். ஏர் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் சொல்கிறாங்க, ஆனால் கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து நிறைய கேஸஸ் இருக்கும், நைட்ரஜன், ஆக்சிஜன், எல்லா கேஸஸுமே வந்து நமக்கு ஏரில் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு மிக்சர் தான். ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், ஏர் இஸ் அ மிக்சர் ஆர் ஏர் இஸ் நாட் அ பியூர் சப்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் எய்த் ஒன், butter from curds is separated by sedimentation. அதாவது செடிமெண்டேஷன் படிய வைக்கிறதுல வந்து நம்ம பட்டர் வந்து கேர்ட்லேருந்து பிரித்து எடுக்கணும்னு சொல்கிறாங்க. பட் கேர்டில் பட்டருக்கு வந்து இன்சால்யூபிளாக அது வந்து உள்ளே வந்து இருக்கும், நம்ம சாலிடாக இருக்கும். அதை நம்ம வந்து எப்படி செய்வோம், அந்த தயிர் கிடையாதுன்னு சொல்லுவாங்க, சேர்னிங், அந்த மெத்தட் இப்போ சேர்னிங், அந்த மெத்தடில் தான் வந்து நம்ம வந்து பிரித்து எடுப்போம் பட்டரை கேர்ட்லேருந்து. ஸோ இது ஆன்சர் வந்து ஃபால்ஸ். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், பட்டர் ஃப்ரம் கேர்ட்ஸ் இஸ் செப்பரேட்டட் பை சேர்னிங். Next, Roman letter 4, complete the given analogy. Solid, rigidity, gas, compressible. Solid வந்து ரொம்ப கடினமாக இருக்கும், கடினம் தான் ரிஜிடிட்டி. அதை வந்து நம்மளால் கம்ப்ரெஸ் பண்ணலாம் முடியாது. ஒரு ஸ்டோன் இருக்குன்னா அதை நம்ம அமித்தி எதுவும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ சாலிட் வந்து ரிஜிடிட்டி. பட் கேஸ் வந்து கம்ப்ரெசபிள், நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்ணலாம், அதாவது அழுத்தலாம் கேஸை. செகண்ட் ஒன், லார்ஜ் இன்டர்பார்ட்டிக்கல் ஸ்பேஸ், கேஸ். அப்போ சாலிடில் எப்படி இருக்கும், கேஸில் வந்து நிறைய ஸ்பேசஸ் இருக்கும், அங்கங்கே தள்ளி தான் இருக்கும், ரொம்ப வந்து ஸ்பேசஸ் லூஸ்லி அரேஞ்ச்டாக இருக்கும் கேஸில் பார்ட்டிகல்ஸ். பட் சாலிடில் வந்து ரொம்ப டைட்டாக பேக் ஆகிருக்கு இல்லையா. ஸோ லிட்டில் இன்டர் பார்ட்டிகல் ஸ்பேஸ், இது அப்படியே எழுதிக்கோங்க. அங்கே வந்து லார்ஜ் இன்டர் பார்ட்டிகல் ஸ்பேஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க, இதுக்கு வந்து லிட்டில் அப்படியே இன்டர் பார்ட்டிகல் ஸ்பேஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சாலிட், டெஃபினிட் ஷேப்,
லிக்விட். அப்போ சாலிட் வந்து ஒரு டெஃபினட் ஷேப்பில் இருக்குது. ஷேப் ஆஃப் த வெசல் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் தான். ஓகே, தண்ணி வந்து எதில் எந்த பாத்திரத்தை ஊற்றுறீங்களோ அந்த பாத்திரத்தோட ஷேப்புக்கு தான் அது வந்து இருக்கும். ஸோ லிக்விட் ஷேப் ஆஃப் த வெசல். ஃபோர்த், ஹஸ்க் கிரெயின்ஸ் வினோவிங். அந்த நம்ம வந்து கதிரடிக்கிறது, அந்த இது தூட்டுறது, அதெல்லாம் வந்து வினோவிங் யூஸ் பண்ணுறோம். இதே வந்து சாடஸ்ட் சாக் பீஸ், அது வந்து ஹேண்ட் பிக்கிங் மூலமாகவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், முறுக்கு ஃப்ரம் ஹாட் ஆயில் என்ன மெத்தட்னு கேட்குறாங்க. காஃபி பவுடர் ரெசிடியூ ஃப்ரம் டிகாஷன், ரெண்டுமே ஒரே மெத்தட் தான், ஃபில்ட்ரேஷன். ஓகே, சூடாக இருக்கிற எண்ணெயில் வந்து நம்ம அந்த இது யூஸ் பண்ணி தானே முறுக்கு எடுப்போம், ஒரு சலடை மாதிரி ஒரு கரண்டி. ஸோ அது வந்து ஃபில்ட்ரேஷன். காஃபி வடிக்கிறதும் ஃபில்ட்ரேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன், அயன் சல்ஃபர் மிக்சர். அது என்ன மெத்தடில் இது பண்ணுறாங்க. மஸ்டர்ட் சீட்ஸ் ஃப்ரம் உரத்தால். மஸ்டர்ட் சீட்ஸ் ஃப்ரம் உரத்தால் வந்து ரோலிங் மெத்தட். ஸோ அயன் சல்ஃபர் மிக்சர் எப்படி, அயன் இருந்தாலே நம்ம மேக்னெட்டிக் செப்பரேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். மேக்னெட்டிக் செப்பரேஷன், MEGNETIC, மேக்னெட்டிக் SEPERATION, மேக்னெட்டிக் செப்பரேஷன். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு எக்ஸாம்பிள், பிரேக்ஸ் ஈஸிலி, பிரிட்டில், ஈஸியாக உடையிறது. அதாவது பிரிட்டில் ஈஸியாக உடையிறது என்னதுன்னு பார்த்தோம்னா மட் பாட். ஆன்சர் வந்து மட் பாட். மண்பானை வந்து ஈஸியாக உடஞ்சிரும். பென்ஸ் ரெடிலி, அதாவது நல்லா ஓரளவுக்கு வளைக்கலாம் அப்படிங்கிறது வந்து பிளாஸ்டிக் ஒயர். கேன் பி ஸ்ட்ரெச்டு ஈஸிலி, இதுவும் அதே மாதிரி தான். நம்ம ரப்பர் பேண்டை வந்து ஈஸியாக ஸ்ட்ரெச் பண்ணலாம் இல்லையா, அது வந்து ரப்பர் பேண்ட். ஆப்ஷன் செகண்ட் ஒன்று. கெட்ஸ் கம்ப்ரஸ்ட் ஈஸிலி, இதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணலாம். காட்டன் நூல், பஞ்சை வந்து நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி வைக்கலாம். கெட்ஸ் ஹீட்டட் ஈஸிலி, மெட்டல் பேன். மெட்டல் பேன் வந்து சீக்கிரமாக சூடாகும். ஸோ பிரேக்ஸ் ஈஸிலி, பிரிட்டில் மட் பாட், பென்ஸ் ரெடிலி, plastic wire, can be stretched easily, rubber band, gets compressed easily, cotton wool, gets heated readily, metal pan. 5 3 4 1 2. Next second match, ஏபிசின்னு 3 இது கொடுத்துருக்காங்க. என்னென்ன முறையில் வந்து நம்ம செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. செப்பரேஷன் ஆஃப் விசிபிள் டிசைரபிள் காம்பவுண்ட்ஸ், அதாவது கண்ணுக்கு தெரிகிற நமக்கு வந்து டிசைரபிள் காம்பவுண்ட்ஸ் நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் ஸ்டோன். இது ஹேண்ட் பிக்கிங். ரைஸ்லேருந்து அரிசிலேருந்து நம்ம கல்லை வந்து கையிலேயே எடுத்துருவோம். ஸோ செப்பரேஷன் ஆஃப் விசிபிள் அன்டிசைரபிள் காம்பவுண்ட்ஸை வந்து ரைஸ் அண்ட் ஸ்டோனு ஹேண்ட் பிக்கிங்கில் நம்ம எடுத்துடலாம். செகண்ட் ஒன், செப்பரேஷன் ஆஃப் ஹெவியர் அண்ட் லைட்டர் காம்பனன்ட்ஸ். ஹெவியர் அண்ட் லைட்டர் காம்பனன்ட்ஸ் அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், அந்த வினோவிங் மெத்தடில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஹஸ்க்கு பேடி கிரெயின்ஸ்னு சொல்லுவாங்க. கிரெயின்ஸ் அண்ட் ஹஸ்க்குன்னு சொல்லுவாங்க. கிரெயின் அப்படிங்கிறது இங்கே பேடின்னு கொடுத்துருக்காங்க. ஹஸ்க் அண்ட் பேடி என்ன மெத்தட், வினோவிங். செப்பரேஷன் ஆஃப் இன்சால்யூபிள் பார்ட்டிகல்ஸ். இன்சால்யூபிள்னா சாண்ட், வாட்டரில் வந்து தண்ணி மணல் வந்து கரையாது இல்லையா, ஸோ அது வந்து சாண்ட் அண்ட் வாட்டர் தான் வந்து இன்சால்யூபிள் impurities. Soluble separation of insoluble impurities in sand and water. அது வந்து என்ன மெத்தட்னா டீகான்டேஷன். அதாவது டீகான்டேஷனாக தெளிய வச்சுட்டு வடிக்கிறது. கொஞ்சம் நேரம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மணல் ஃபுல்லாக அடியில் தங்கிரும். அப்புறம் டீகான்டேஷன் மெத்தட் மூலமாக நம்ம அந்த தண்ணியை வந்து பிரித்து எடுத்துக்கலாம். டீகான்டேஷனாக தெளிய வச்சு வடிக்கிறது, இருத்தெடுத்துக்கிறது தண்ணியை. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், செப்பரேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் காம்பனன்ட்ஸ் ஃப்ரம் நான் மேக்னெட்டிக் காம்பனன்ட்ஸ். இதுக்கு வந்து அயன், மேக்னெட்டுனாவே என்ன அயன் இம்ப்யூரிட்டிஸ் தான். ஃபோர்த் ஒன், அயன் இம்ப்யூரிட்டிஸ், மேக்னெட்டிக் செப்பரேஷன். என்ன மெத்தடு, மேக்னெட்டிக் செப்பரேஷன். நெக்ஸ்ட் செப்பரேஷன் ஆஃப் சாலிட்ஸ் ஃப்ரம் லிக்விட்ஸ். சாலிட்ஸ் வந்து லிக்விட்ஸ் வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா, வாட்டர் மிக்ஸ் வித் சாக் பவுடர். வாட்டரில் வந்து சாக் பவுடர், சுண்ணாம்பு, இந்த சாக் பீஸ் இருக்கு இல்லையா, அதோட பவுடர் வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி எடுக்கணும், ஃபில்ட்ரேஷன் மெத்தடில் எடுக்கிறோம். ஸோ செப்பரேஷன் ஆஃப் விசிபிள் அன்டிசைரபிள் காம்பவுண்ட்ஸ், அதாவது ரைஸ் அண்ட் ஸ்டோன், ஹேண்ட் பிக்கிங் மெத்தட். செப்பரேஷன் ஆஃப் ஹெவியர் அண்ட் லைட்டர் காம்பனன்ட்ஸ், husk and paddy, winnowing method. Separation of insoluble impurities, salt, sand and water, decantation. Separation of magnetic components from non-magnetic components, iron impurities, magnetic separation. Separation of solids from liquids, water mixed with chalk powder, filtration. Okay, next பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 6, ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி. இந்த 6 கொஷினுக்கு வந்து செப்பரேட்டாக நான் ஆன்சர் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக உங்கள் புக்லேயே இருக்குது, கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி நம்ம எழுத வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ நம்ம இருக்கிற ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ரோமன் லெட்டர் 6, ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி. ஃபர்ஸ்ட் ஒன், டிஃபைன் த டேர்ம் மேட்டர். இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 35 இருக்குது. மேட்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் எனிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மாஸ். அதாவது ஒரு மேட்டர் அப்படின்னா ஒரு கல்லே எடுத்துக்கோங்க, அது இடத்துல வைக்கிறீங்கன்னா அது வந்து அதுக்கு ஒரு வெயிட் இருக்கும், ஒரு ஸ்பேஸை வந்து ஒரு ஆக்குபை பண்ணும், ஒரு இடத்த வந்து அதை அடைச்சிக்கும்.
அதுதான் வந்து மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். மேட்டர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எனிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மாஸ். செகண்ட் ஒன், ஹவு கேன் husk or fine dust particles be separated from rice before cooking? இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 47 இருக்குது. அதாவது நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற அந்த குப்பை உமி அதெல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணும். கழுவும் போது அந்த வெயிட் இல்லாத இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து ஹஸ்க் அதெல்லாம் வந்து வெயிட் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் வந்து மேலே ஃப்ளோட் ஆகும் இல்லையா. அரிசி வெயிட்டாக இருக்கும், அது வந்து கீழே தங்கிடும். ஸோ செடிமெண்டேஷன், அது செடிமெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கீழே தங்குறது வந்து செடிமெண்டேஷன். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம், டீகான்டேஷன் முறையில் வந்து வடித்து எடுத்துடுறோம். பிஃபோர் குக்கிங் த ஹஸ்க் ஆர் ஃபைன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இன் த ரைஸ் கேன் பி செப்பரேட்டட் பை வாஷிங் த ரைஸ் with water. The lighter impurities float while heavier rice grains sink to the bottom. This is called sedimentation. Then the water with the impurities is carefully poured down, leaving clean rice at the bottom. This is called decantation. ஓகே, குக் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி அந்த இதை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணுறோம். வாஷ் பண்ணும்போது லைட்டர் பார்ட்டிகல்ஸ்லாம் மேலே நின்றுடும். அரிசி வந்து வெயிட்டாக இருக்கிறதுனால கீழே தங்கிடும். அதுக்கப்புறமா வந்து அதையே நம்ம அந்த டீகன்டேஷன் ப்ராசஸ் மூலமாக அந்த வாட்டரும் இம்ப்யூரிட்டிஸையும் வந்து எடுத்துடுறோம். ரைஸ் வந்து கீழே இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஒய் டு வி செப்பரேட் மிக்சர்ஸ்? அதாவது மிக்சர்ஸை வந்து நம்ம ஏன் வந்து செப்பரேட் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் அப்படியே பேஜ் நம்பர் 43 இருக்குது. when we need to remove impurities or harmful components from mixers. அதாவது இந்த அரிசியில் வந்து கல் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எடுப்போம் இல்லையா. அந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து நம்மளோட ஃபுட்டில் இருக்குது அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஸ்டோன்ஸ் ஃப்ரம் ரைஸ், when the useful component has to be separated from the other components. அதாவது பெட்ரோலியத்துலேருந்து தான் வந்து பெட்ரோல் பிரித்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, when a substance has to be obtained in highly pure form. கோல்டு மைன்ஸ்லேருந்து நமக்கு கோல்டு வந்து பியூராக தானே கிடைக்குது. ஸோ அதனால் நமக்கு தேவையான இது வந்து நம்ம எடுக்கணும். தேவையான இம்ப்யூரிட்டிஸ் அல்லது வந்து பியூரஸ்ட் ஃபார்மில் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா அந்த மிக்சர்ஸ்லேருந்து நம்ம பிரித்து எடுக்கணும். ஃபோர்த் ஒன், கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் மிக்சர் அண்ட் ஜஸ்டிஃபை ஆன்சர் வித் ரீசன். பேஜ் நம்பர் 42 இருக்குது. மிக்சர் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. ஏரு, இந்த மாதிரி கோல்டு, இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. எனக்கு ஈஸியாக தெரிஞ்சது பார்த்திங்கன்னா மில்க் இஸ் அ மிக்சர். இட் கண்டெய்ன்ஸ் வாட்டர், ஃபேட், ப்ரோட்டீன் எக்ஸெட்ரா. மிக்சர் கேன் பி அ ஃபிசிக்கல் காம்பினேஷன் ஆஃப் 2 or more காம்பவுண்ட்ஸ். அதாவது மிக்சர் அப்படின்னாவே வந்து 2 அல்லது 3 காம்பவுண்ட் சேர்ந்து இருக்கும். அதில் அது வந்து ஃபிசிக்கல் காம்போசிஷன் ஆஃப் 2 or more காம்பவுண்ட்ஸ் தான் வந்து மிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மில்க் வந்து மிக்சர்னு சொல்கிறேன். ஏன்னா அதில் வந்து தண்ணி இருக்குது, ஃபேட் இருக்குது, ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால தான் மில்கை வந்து மிக்சர்னு சொல்கிறோம். மில்க் இஸ் அ மிக்சர், கண்டெய்ன்ஸ் வாட்டர், ஃபேட், ப்ரோட்டீன் எக்ஸெட்ரா. Mixture can be a physical combination of 2 or more compounds. Hence, milk is a mixture. Next one. Define sedimentation. Sedimentation இது புக்கில் இருக்குது. நான் ஆன்சர் மார்க் பண்ண விட்டுட்டேன். பேஜ் நம்பர் இருங்க சொல்லிடுவோம். ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 47 இருக்குது. செடிமெண்டேஷன் அப்படின்னா என்னென்னா, படிய வைக்கிறதுக்கு பேர் தான் செடிமெண்டேஷன் சொல்லுவாங்க. செட்டிலிங் டவுன் ஆஃப் ஹெவியர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ மிக்சர் விச் அலோ டு ரிமைன் அன்டிஸ்டர்ப் ஃபார் சம் டைம் இஸ் கால் செடிமெண்டேஷன். அதாவது இந்த படிய வைக்கிறது, அந்த ஹெவியான திங்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து கீழே தண்ணியில் வந்து கீழே படிய வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து செடிமெண்டேஷன். செட்டிலிங் டவுன் ஆஃப் ஹெவியர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ மிக்சர். அது அப்படியே கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அது வந்து கீழே படிஞ்சிரும். ஸோ இந்த மெத்தட் பேர் தான் வந்து செடிமெண்டேஷன். நெக்ஸ்ட்டு, give the main difference between a pure substance and impure substance. Pure substance அப்படின்னா கலப்படம் கலக்காதது. impure substanceனா கலப்படமானது. அதுதான் வந்து impure substance. பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல் தான் இருக்கும். பட் இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது நிறைய நச்சு பொருள்கள்லாம் சேர்ந்துருக்கும். பியூர் சப்ஸ்டன்ஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 or more டாக்ஸிக் பார்ட்டிகல்ஸ். பியூர் சப்ஸ்டன்ஸ் இஸ் அன்அடல்டர்ட். அன்அடல்டர்ட்னா எந்த ஒரு கலப்பும், அதாவது கெட்டதெல்லாம் அதில் ஹார்ம்ஃபுல் திங்ஸ் எல்லாம் வந்து கலக்கப்படாமல் இருக்கிறது, பியூராக இருக்கிறதா வந்து அன்அடல்டர்ட். இதே அடல்டர்ட்னா வந்து இந்த மாதிரி நச்சு பொருள்கள்லாம் கலந்துருக்கிறதா வந்து அடல்டர்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து 6 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 7 ஆன்சர் ப்ரீஃப்லி 1 2 3 4 இதில் ஒரு 7 கொஷின்ஸ் இருக்குது. இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், a rubber ball changes its shape on pressing. Can it be
கால்ட் as solid. அதாவது ரப்பர் பந்து வந்து நம்ம இப்படி அது வந்து ஷேப் வந்து மாறுது, நம்ம அழுத்தும் போது ஷேப் மாறுது, அது வந்து சாலிடான்னு கேட்குறாங்க. Yes, a solid has a certain shape and size. The shape of the rubber ball changes only if we squeeze it. அதாவது ஒரு சாலிடுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷேப்பும் ஒரு சைஸும் இருக்கும், ஓகேவா. ஆனால் நம்ம அந்த ரப்பர் பால் வந்து குறிப்பிட்ட அந்த ஷேப்பும் சைஸும் இருக்குது. பட் அதோட ஷேப் வந்து எப்போ சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்ம அழுத்தும் போது, ஸ்க்வீஸ் அப்படின்னா அப்படி புளிர சொல்கிறோம்ல, அதை ஸ்க்வீஸ் பண்ணும்போது வந்து தான் அதோட ஷேப் வந்து மாறுது. பட் அதோட பருமன் வந்து அப்படியே தான் இருக்கும், அந்த வச்சு இது ஷேப் தான், வடிவம் தான் வந்து சேஞ்ச் ஆகுது. செகண்ட் ஒன், why do gases not have fixed shape? ஏன் வந்து கேஸஸ்க்கு வந்து ஃபிக்ஸட் ஷேப் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Gases do not have fixed shape due to the space between gas particles is greatest. Particles are very loosely packed or arranged. The particles in the gas are arranged far apart. They move freely. The force of attraction is least between gaseous particles. Hence, they can flow and take the shape of the container. அதாவது மெயினாக என்னென்னா கேஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப பக்கமாக இருக்காது, ரொம்ப தள்ளி தள்ளி தான் இருக்கும். அதனால் வந்து அதுக்கோட அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை நம்ம எந்த கண்டெய்னரில் போடுறோமோ அந்த கண்டெய்னரோட ஷேப்பை வந்து எடுத்துக்கும், ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் கேஸஸ் வந்து எந்த ஒரு ஃபிக்ஸட் ஷேப்புமே கிடையாது. இந்த ஸ்பேஸ் பிட்வீன் கேஸ் பார்ட்டிகல்ஸ் இஸ் கிரேட்டஸ்ட் அப்படின்னா ஒவ்வொரு கேஸ் பார்ட்டிகல்ஸ்க்கும் இன்னொரு கேஸ் பார்ட்டிகல்ஸ்க்கும் இடைவெளி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பார்ட்டிகல்ஸ் ஆர் வெரி லூஸ்லி பேக்டு ஆர் அரேஞ்ச்டு, அதாவது ரொம்ப டைட்டாக சாலிட் எடுத்திங்கன்னா நெருக்கமாக இருக்கும், கேஸில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், தள்ளி தள்ளி இருக்கும். ஸோ அது வந்து ஈஸியாக வந்து மூவ் ஆகும். ஈஸியாக மூவ் ஆகுது அப்படின்னாவே அங்கே வந்து அட்ராக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது எப்படி வேணால் ஈஸியாக மூவ் ஆகும். ஸோ அது வந்து எந்த கண்டெய்னர் இருக்குதோ அந்த கண்டெய்னரோட ஷேப்பை வந்து அது எடுத்துக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் ரீசன் கேஸஸ்க்கு வந்து ஃபிக்ஸட் ஷேப் கிடையாது. தேர்ட் ஒன், what method will you employ to separate cheese from milk? Explain. அதாவது நமக்கு பன்னீர் வந்து எப்படி எடுக்கிறோம் பால்லேருந்து அப்படின்னு கேட்குறாங்க. We can separate cheese from milk by filtration method. Steps for making cheese from milk. அதாவது என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி பால்லேருந்து இந்த பாலாடை கட்டி பன்னீர் அப்படிங்கிறது வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் மெத்தட்லாம் யூஸ் பண்ணி எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பால் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும். பாலை கொதிக்க வச்சு ஆஃப் பண்ண உடனே அதில் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கலக்கணும் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். பால் வந்து திரிஞ்சு போய் அந்த பாலோட தண்ணி வந்து கீழே நிற்கும். ஒயிட் கலரில் இருக்கும், பட் வந்து அது பால் மாதிரி ரொம்ப இதாக இருக்காது, கொஞ்சம் திரிஞ்சு போன மாதிரி இருக்கும். மேலே வெள்ளையாக கட்டி கட்டியாக மிதக்கும். அதுதான் வந்து சீஸு. ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி நம்ம அந்த சீஸை வந்து பிரித்து எடுத்துக்கலாம். அந்த பாலோட இதிலேருந்து மேலே இருக்கிற இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு பிரித்து எடுத்துக்கலாம். We can separate cheese from milk by filtration method. Steps for making cheese from milk. Cheese means paneer. Filtration method. First boil the milk. பாலை வந்து கொதிக்க வைக்கிறோம். Second, add lemon juice to it and let it for few minutes. Add lemon juice இல்லை வினிகர் கூட யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறோம். Third, stir continuously. கொஞ்ச நேரம் கலக்கணும்னா கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணால் கலக்கிறது. சீஸ் வில் ஃப்ளோட் ஆன் த லிக்விட் ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா சீஸ் கட்டி கட்டியாக அந்த பாலாடையெல்லாம் வந்து மேலே வந்து நிற்கும். யூஸ் ஸ்ட்ரெயினர் டு செப்பரேட் த சீஸ் ஃப்ரம் த மில்க் லிக்விட். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் பன்னீரை மட்டும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், லுக் அட் த பிக்சர் கிவன் பிலோ அண்ட் எக்ஸ்பிளைன் த மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் இல்லுஸ்ட்ரேட்டட். ஒரு நிமிஷம், இந்த பிக்சர் தான். லுக் அட் த பிக்சர் கிவன் பிலோ அண்ட் எக்ஸ்பிளைன் த மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் இல்லுஸ்ட்ரேட்டட். இது வந்து என்ன பண்ணுறாங்க, சலிக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கிற சால்ட்ஸ் வந்து நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் வந்து சலித்தல், இங்கிலீஷ் வந்து சீவிங் மெத்தட். இப்போ ஆன்சர் பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. இந்த பிக்சர் பார்த்துக்கோங்க, என்ன செய்கிறாங்க, சலிச்சு எடுக்கிறாங்க, சீவிங். The given picture shows the sieving method of separation. It is used to separate solid particles of different sizes. Example, bran from flour, sand from gravel. அதாவது இந்த நம்ம பெரிய டிஃப்ரெண்ட்டான சைஸில் இருக்கும் இல்லையா, அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து பிரித்து எடுக்கணும். இப்போ மாவுலேருந்து ஏதாவது பூச்சி இந்த மாதிரிலாம் இருக்கும், அந்த மாவு வந்து நம்ம சலிப்போம். அப்போ மேலே வந்து அந்த பூச்சியெல்லாம் நின்றுடும். அந்த சலிக்கிற அந்த சின்ன பார்ட்டிகல்ஸாக இருக்கிற அந்த ஃப்ளார்னால் மாவு, அது வந்து கீழே வந்து விழுந்துடும். ஓகே,
இந்த இதே மாதிரி தான் சாண்ட் ஃப்ரம் கிராவல். வீடு கட்டுற இடத்துலலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய சல்லடை மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் மேலே மணல் எடுத்து போடும்போது குட்டி குட்டி மணலாக இருக்கிறதுலாம் கீழே விழுகும். அந்த பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் இருக்கிறதுலாம் அந்த சல்லடைக்கு மேலேயே நின்றுடும். ஸோ the given picture shows the sieving method of filter separation. It is used to separate the solid particles of different sizes. Example, bran from flour, sand from gravel. Next பார்க்கலாம். How can you separate a mixture of large number of tiny bits of paper mixed with pulses or dal? அதாவது நிறையா சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் பேப்பர் வந்து நமக்கு தானியத்தில் அந்த மாதிரிலாம் வந்து கலந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி வந்து பிரிச்செடுக்கலாம், எந்த மெத்தடில் வந்து பிரிச்செடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. பார்ப்போம். We can separate the mixture of a large number of tiny bits of paper and pulses or dal by winnowing. வினோவிங்னா அந்த தூற்றல் மெத்தடில் இந்த காற்று ரொம்ப அடிக்கும்போது நம்ம அந்த மிக்சர் எல்லாத்தையும் அந்த குப்பை பல்சஸ் எல்லாமே ஒரு முரத்தில் போட்டு இப்படி மேலே தூக்கி வச்சு இப்படி பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து வினோவிங் மெத்தட். அது புக்கில் இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் காமிக்கிறேன். சரி, இதை முடிச்சுட்டு பார்ப்போம். வினோவிங். The lighter papers will be carried by wind and heavier pulses or dal will fall closer. இப்போ அதாவது ஒரு முரத்தில் வந்து நிறையா பல்சஸ் அந்த தானிய வகைகள் அல்ல பருப்பு வகைகள் அது கூட குப்பைகள்லாம் கலந்துருக்கிறது வந்து ஒரு முரத்தில் போட்டுட்டு மேலே போட்டு இப்படி தூற்றும் போது வெயிட்டாக இருக்கிற அந்த தால் பல்சஸ் எல்லாம் நமக்கு பக்கத்துலேயே விழுகும். வெயிட் இல்லாத இந்த பேப்பர் அந்த மாதிரி எல்லாம் வந்து காற்றுல அடிச்சுட்டு போயிடும். வினோவிங் மெத்தட். வினோவிங்னா அதை தூற்றும் போது காற்றுல அடிச்சுட்டு போயிடும். ஸோ இந்த மெத்தடுக்கு வந்து நம்ம காற்று வந்து தேவை. Okay, we can separate the mixture of a large number of tiny bits of paper and pulses or dal by winnowing. The lighter particles will be carried by wind and heavier particles, that is or dal, will fall closer. கீழே விழுந்துரும். பார்த்தீங்கன்னா இந்த 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 அம்மா பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த இதை எடுத்து ஊற்றுறாங்க. இதுக்கு பேர் தான் வந்து வினோவிங். அந்த லைட்டாக இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் பறந்து போயிடும். ஹெவியாக வெயிட்டாக இருக்கிறதுலாம் வந்து பக்கத்துலேயே விழுகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். இப்போ தான் தூற்றல். இதுக்கு வந்து நமக்கு காற்று தான் தேவை. நெக்ஸ்ட்டு 6th ஒன், வாட் இஸ் மீன் பை ஃபுட் அடல்ட்ரேஷன்? ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படின்னா நம்ம வாங்குகிற ஃபுட்டு ஏதாவது உணவில் வந்து கலப்படம் பண்ணுறது தான் வந்து ஃபுட் அடல்ட்ரேஷன். த ப்ராசஸ் இன் விச் த குவாலிட்டி ஆஃப் ஃபுட் இஸ் லோவர்ட் எய்தர் பை அடிஷன் ஆஃப் இன்ஃபீரியர் குவாலிட்டி மெட்டீரியல் ஆர் பை எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் வேல்யூபிள் இன்க்ரீடியண்ட். அதாவது நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா, கடையில் நம்ம சாப்பிட்ற பொருள் வாங்குகிறோம், அதில் வந்து தேவையில்லாமல் சில பொருட்களை வந்து கலக்கிறது. பார்த்தீங்கன்னா மிளகு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த மிளகுல வந்து பப்பாளி பழத்தோட கொட்டையை வந்து கலப்பாங்க. இதுக்கு பேர் வந்து அடல்ட்ரேஷன் தான். தேவையில்லாத ஒரு இதை வந்து அதில் கலக்கிறதுக்கு பேர் அடல்ட்ரேஷன். அல்லது நமக்கு தேவையான ஒரு பொருள் நல்ல ஒரு இன்க்ரீடியண்ட்டை வந்து அதுலேருந்து எடுக்கிறதுக்கு பேரும் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் வேல்யூபிள் இன்க்ரீடியண்ட். அதுலேருந்து எடுக்கிறதுக்கு பேரும் அடல்ட்ரேஷன் தான். த ப்ராசஸ் இன் விச் த குவாலிட்டி ஆஃப் ஃபுட் இஸ் லோவர்ட், தரத்தை வந்து குறைக்கிறது, பை அடிஷன் ஆஃப் இன்ஃபீரியர் குவாலிட்டி மெட்டீரியல். அதாவது ஏதாவது ஆட் பண்ணுறது இன்ஃபீரியர் குவாலிட்டி. இப்போ இந்த மிளகு அப்படிங்கும்போது வந்து நல்ல ஒரு காரம் அந்த இதெல்லாம் இருக்கும். பட் பப்பாளி கொட்டையில் வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அதை அது கூட மிக்ஸ் பண்ணுறது பார்த்தா நமக்கு மிளகு மாதிரியே இருக்கும். இதான் வந்து அடிஷன் ஆஃப் இன்ஃபீரியர் குவாலிட்டி மெட்டீரியல் ஆர் பை எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் வேல்யூபிள் இன்க்ரீடியண்ட். அதாவது தேவை இருக்கிற இதையே வந்து அதுலேருந்து எடுத்துருவாங்க, நீக்கிடுவாங்க. அதுதான் வந்து நமக்கு ஃபுட் அடல்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஓகே, வாட் இஸ் மீன் ஃபுட் அடல்ட்ரேஷன்? தி ப்ராசஸ் இன் விச் த குவாலிட்டி ஆஃப் ஃபுட் இஸ் லோவர்ட் எய்தர் பை அடிஷன் ஆஃப் இன்ஃபீரியர் குவாலிட்டி மெட்டீரியல் ஆர் பை எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் வேல்யூபிள் இன்க்ரீடியண்ட். நெக்ஸ்ட் ஒன், 7th question. Mr. Rahu returns home on a hot summer day and wants to have buttermilk. Mrs. Raghu has only curds. What can she do to get buttermilk? Explain. அதாவது மிஸ்டர் ரகு அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப வெயில் ஹாட் சம்மரில் வந்து வீட்டுக்கு வராரு. ஹாட் சம்மர்னால் ஒரு வெப்பமான ஒரு கோடையில் ஒரு நாள் வீட்டுக்கு மதியம் வரும்போது வந்து பட்டர் மில்க் அப்படின்னா மோர் கேட்குறாங்க. ஆனால் மிஸ்ஸஸ் ரகு அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து என்ன இருக்குன்னா தயிர் தான் இருக்குது. இவர் வந்து மோர் கேட்குறாரு, அவங்க கிட்ட தயிர் தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த தயிர்லேருந்து எப்படி வந்து மோரை பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த சேர்னிங் அப்படிங்கிற மெத்தடில் தான் இன்சால்யூபிள் சாலிட்ஸை வந்து நம்ம வந்து லிக்விட்லேருந்து பிரிக்கிறதுக்கான மெத்தட். ஓகேங்களா? அந்த சேர்னிங் அப்படின்னா அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க, இந்த இப்படி வச்சு தயிர் கடையில் மத்துன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நல்லா போட்டு ஆட்டுன்னு ஆட்டுவாங்க. அது உள்ளே வச்சு நல்லா சிலுப்புறது, தயிர் சிலுப்புறதுன்னு சொல்லுவாங்க. தயிர் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியாக வந்து ஐஸ் வாட்டர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தயிர் மத்தை வச்சு நல்லா போட்டு கடையிறது. நல்லா ரொம்ப வேகமாக இப்படின்னு ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஆட்டும்போது நமக்கு அந்த இதெல்லாம்
பட்டர் எல்லாம் வந்து மேலே மிதக்க ஆரம்பிச்சோம். அதை நம்ம கையில் எடுத்துக்கலாம். பட்டர் எடுத்தது போக மீதி இருக்கிறதா வந்து நமக்கு பட்டர் மில்க். தட் இஸ் பட்டர் மில்க் அப்படின்னா மோர். இதை வந்து நம்ம அதை வந்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். When very fine insoluble solids have to be separated from a liquid as in butter from curd, churning is performed. அதாவது ரொம்ப இன்சால்யூபிள் சாலிட்ஸ் அது வந்து அதில் இருக்கும் லிக்விடில். பட்டர் கேர்டில் வந்து எப்படி பட்டர் இருக்குதோ அதெல்லாம் அதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்னிங் மெத்தடில் தான் வந்து பிரித்து எடுக்கிறோம். Mrs. Raghu has to take half a cup of curd, add half a cup of ice water to it. அதாவது அரை கப்பு தயிர் எடுத்து அதில் வந்து ஐஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறாங்க. When the mixture is churned vigorously, when solid butter will be collected on the sides of the wall vessel. Both butter and buttermilk obtained after churning are useful and can be consumed. Now she can serve buttermilk. அதாவது அந்த இதை வச்சு பருப்பு மத்தில் தயிருக்கும் அதே மாதிரி ஒரு மத்து இருக்கும், தயிர் கடையிறதுக்கு மோர் கடையிறது சொல்லுவாங்க. அது போல் நல்லா கடையும் போது அந்த ஓரத்தில் அந்த பாத்திரம் எந்த பாத்திரத்தில் வச்சு இது பண்ணுறாங்களோ அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஓரமெல்லாம் அப்படியே பட்டர்னா வெண்ணெயாக படிஞ்சிருக்கும். அதை வந்து நம்ம கையில் எடுத்துக்கலாம். வெண்ணெயை வந்து நம்ம உருக்கணும்னா நெய் ஆகும், அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மீதி இருக்கிற அந்த தயிரில் வந்து தயிர் தான் கெட்டியாக இருக்கும், வெண்ணெயெல்லாம் எடுத்தது போக ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும். அதுதான் வந்து மோர் பட்டர் மில்க். இப்போ வந்து நான் கொடுத்துருவாங்க அவங்க மிஸ்ஸஸ். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 8 higher order thinking questions. Hots. First one, distinguish the properties of solid, liquid and gas. Draw a suitable diagram. ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 40ல் இருக்குது, அந்த டயக்ராம் 38ல் இருக்குது. இந்த டேப்லெட் காலம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சாலிட்ஸ், லிக்விட்ஸ், கேஸஸ். சாலிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப் இருக்கும், வால்யூம் கனம் இருக்கும். பட் லிக்விட்ஸ்க்கு வந்து டெஃபினட் ஷேப் இருக்காது, அது எந்த வெசலில் போடுறோமோ அந்த ஷேப்பை வந்து அது வந்து எடுத்துக்கும். கேஸஸ்க்கு வந்து ஷேப்பும் இருக்காது, வால்யூமும் இருக்காது. அதுதான் டெஃபினிட் ஷேப் அண்ட் வால்யூம். சாலிட்ஸ்க்கு வந்து டெஃபினிட் ஷேப் அண்ட் வால்யூம். லிக்விட்ஸ் நோ டெஃபினிட் ஷேப். லிக்விட்ஸ் அட்டைன் த ஷேப் ஆஃப் த வெசல் இன் விச் தே ஆர் கெப்ட். Third, gases have neither a definite shape nor a definite volume. Second, solids வந்து நம்மளால் கம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது, தட் இஸ் ஸோ இன்கம்ப்ரெசபிள். லிக்விட்ஸ் கம்ப்ரெசபிள் டு அ ஸ்மால் எக்ஸ்டென்ட், கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணலாம் லிக்விட்ஸை. கேஸஸ் வந்து ஹைலி கம்ப்ரெசபிள், நல்லா அழுத்த முடியும். தேர்டு, solids, there is a little space between solid particles are tightly packed or arranged. அதாவது சாலிட்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ரொம்ப நெக்லிஜிபிள், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒவ்வொரு பார்ட்டிகல் கடையில். அது எல்லாமே வந்து ரொம்ப டைட்டாக பேக் ஆகிருக்கும், ரைட்லி அரேஞ்ச் ஆகிருக்கும். லிக்விட்ஸில் these particles have a greater space between them. Particles are not tightly packed or arranged, they are free to move. லிக்விட்ஸில் வந்து அந்தளவுக்கு ரொம்பலாம் டைட்டாக பேக் ஆகிருக்கும், கொஞ்சம் பேக் ஆகிருக்காது, ஸ்பேஸ் இருக்கும். ஒவ்வொரு பார்ட்டிகல் கடையிலையும் வந்து ஸ்பேசஸ் இருக்கும். கேஸஸில் இதை விடமே வந்து ஸ்பேசஸாக இருக்கும், அது வந்து ரொம்ப லூஸாக தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். The space between gas particles is the greatest. Okay, the particles are very loosely packed or arranged. Next one, solids, these particles attract each other very strongly. ஏன்னா ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனால அங்கே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் சாலிட்ஸில். ஸோ these particles attract each other very strongly. But liquids, the force of attraction between liquid particles is less than the solid particles. சாலிடை கம்பேர் பண்ணும்போது லிக்விட்ஸில் வந்து அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கேஸஸில் the force of attraction is least between gaseous particles. ஆனால் கேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அங்கங்கே இருக்கிறதுனால அங்கே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். Fifth one, particles of solid cannot move freely. இதில் வந்து அதில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து ஈஸியாக மூவ் ஆகாது, ஏன்னா ரொம்ப பக்கத்தில் நெருக்கமாக டைட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும் போது அது வந்து மூவ் ஆக முடியாது. பட் லிக்விட்ஸில் திஸ் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஃப்ரீலி, வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து அங்கங்கே மூவ் ஆகும். கேசியஸ் பார்ட்டிகல்ஸ் ஆர் இன் கண்டினியூஸ் ரேண்டம் மோஷன். கேசியஸ் பார்ட்டிகல்ஸ் எப்போவுமே வந்து கண்டினியூஸாக அது மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஏர் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே நமக்கு வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, சாலிட்ஸ், லிக்விட், கேஸஸ், இந்த 5 பாயிண்ட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபிகர் காமிக்கிறேன். இதுதான் வந்து சாலிட் பார்ட்டிகல்ஸ், லிக்விட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் கேஸ் பார்ட்டிகல்ஸ். சாலிட்ஸ் பார்ட்டிகல் பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து ரொம்ப க்ளோஸாக டைட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே வந்து எந்த ஒரு மூமெண்ட்டுக்கும் பாசிபிள் கிடையாது. ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து டெஃபினிட் ஷேப்பு, சைஸ் இதெல்லாமே இருக்கும். இதே லிக்விட் பார்ட்டிகல்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து அந்த எந்த இதில் போடுறோமோ அந்த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர் வந்து எடுத்துக்கும். அண்ட் தென் இதோட இது பார்ட்டிகல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கும். கேசியஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்பவுமே கேப்பாட இருக்கும், அது வந்து எப்போவுமே மூமெண்ட்லேயே தான்
ஸ்டோன், லிக்விட் பார்ட்டிகல்ஸ் எக்ஸாம்பிள் வந்து வாட்டர், கேஸ் பார்ட்டிகல்ஸ் எக்ஸாம்பிள் ஏர். ஓகே, இந்த மாதிரி கூட வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Next, second one, using suitable apparatus from your laboratory, separate the mixture of chalk powder, mustard oil, water and coins. Draw a flowchart to show the separation process. அதாவது நமக்கு ஒரு மிக்சர் கலவையாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சாக் பவுடர் இருக்குது, தென் மஸ்டர்ட் ஆயில் கடுகு எண்ணெய் இருக்குது, தண்ணி இருக்குது, காயின்ஸ் இதெல்லாமே ஒன்றா கலந்துருக்கு. இது நம்ம வந்து ஒவ்வொன்றா பிரித்து எடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு ஃப்ளோசார்ட் வந்து வரைய சொல்கிறாங்க. உங்கள் லேபார்ட்டரியில் இருக்கிற நீங்கள் அந்த செப்பரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும். அப்பாரட்டஸில் யூஸ் பண்ணி செய்ய சொல்கிறாங்க. பார்க்கலாம். ஓகே, இந்த ஃப்ளோசார்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னெல்லாம் அந்த மிக்சரில் இருக்குது ஒரு கலவை. அதில் வந்து சாக் பவுடர் இருக்குது, மஸ்டர்ட் ஆயில் இருக்குது, வாட்டர் இருக்குது, காயின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து காயின்ஸ் வந்து நம்ம இதிலேருந்து எப்படி அடிச்சிக்கலாம், கையிலேயே எடுத்துக்கலாம். ஹேண்ட் பிக்கிங் மெத்தடில் காயின்ஸ் வந்து செப்பரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் காயின்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், மிக்சர் ஆஃப் சாக் பவுடர், மஸ்டர்ட் ஆயில் அண்டு வாட்டர் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் இந்த நம்ம மஸ்டர்ட் ஆயிலை வந்து எப்படி செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா டீகான்டேஷன் மெத்தடில் வந்து செப்பரேட் பண்ணுறோம். டீகான்டேஷன் அப்படின்னா தெளிய வைத்து இருத்தல்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணால் விட்டோம்னா அந்த தண்ணி அந்த மஸ்டர்ட் ஆயிலெலாம் வந்து மேலே வந்து நின்றுக்கும், மற்றதெல்லாம் கீழே இருக்கும். நம்ம வந்து இது இருத்தி எடுத்துக்கலாம். அதான் டீகான்டேஷன் மெத்தடு. இப்போ மஸ்டர்ட் ஆயில் எடுத்துட்டோம் அப்படின்னா பிரித்து எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்குது, மிக்சர் ஆஃப் சாக் பவுடர் அண்ட் வாட்டர். தண்ணியில் வந்து சாக் பீஸ் பொடி, அந்த சுண்ணாம்பு தூள் வந்து கலந்துருக்குது. இதை மட்டும் நம்ம பிரித்து எடுத்தோம்னா போதும். இது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபில்ட்ரேஷன் மெத்தடில் நம்ம பிரிக்கும் போது அந்த சாக் பவுடரை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம், ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். கடைசியாக நமக்கு வாட்டர் மட்டும்தான் நிற்கும். ஓகே, இதுதான் வந்து ஃப்ளோ சார்ட் பிரித்து எடுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிக்கிங் மெத்தடில் காயின்ஸ் எடுக்கிறோம், டீகான்டேஷன் மெத்தடில் மஸ்டர்ட் ஆயிலை பிரித்து எடுக்கிறோம், ஃபில்ட்ரேஷன் மெத்தடில் சாக் பவுடர் எடுக்கிறோம், கடைசியில் வாட்டர் வந்து ரிமைனிங் இருக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். 3 ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்கள் ஆன்சர் வந்து ஜஸ்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிகர் வந்து என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, செகண்ட் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, தேர்ட் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து ஆன்சர் எழுதணும். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் 3 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் மேட்டர் இஸ் ஷோன் எபோவ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, கேஸ் தான் வந்து லூஸ்லி பேக்டு. பார்த்திங்கன்னா இந்த கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து கேஸ் ஃபிகர் 1. ஃபிகர் 2 வந்து லிக்விடு, கொஞ்சம் இது வந்து கம்மியாக இருக்குது. இது வந்து ரொம்ப டைட்லி பேக்டு. ஸோ இது என்னது, சாலிட். ஃபிகர் 3 வந்து சாலிட். இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஆன்சர் எழுதலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஸ்டேட் இஸ் ரெப்ரசன்டட் பை ஃபிகர் 1. இப்போ ஃபிகர் 1 வந்து என்ன ஸ்டேட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து கேஸ். செகண்ட் ஒன், இன் விச் ஸ்டேட் வில் த இன்டர் பார்ட்டிகல் அட்ராக்ஷன் பி மேக்ஸிமம். அதாவது எந்த இதில் இன்டர் பார்ட்டிகல் இது வந்து ரொம்ப ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம், சாலிடில். ஸோ ஆன்சர் வந்து ஃபிகர் 3. செகண்ட் ஒனுக்கு வந்து ஃபிகர் 3. நெக்ஸ்ட்டு, விச் ஒன் ஆஃப் தெம் cannot be contained in an open vessel. அதாவது எது வந்து நம்ம ஓப்பன் வெசலில் வைக்க முடியாது, கேஸ் தானே வைக்க முடியாது. கேஸ் வச்சோம்னா அது வேப்பர் ஆகிடும். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு ஃபிகர் 1 கேஸ். ஃபிகர் 1 இஸ் கேஸ். நெக்ஸ்ட்டு, விச் ஒன் கேன் டேக் த ஷேப் ஆஃப் இட்ஸ் கண்டெய்னர். எது வந்து ஒரு கண்டெய்னரோட ஷேப் எடுத்துக்கும், மோஸ்ட்லி லிக்விட். ஃபிகர் 2 லிக்விட். அதுக்கு வந்து ஒரு டெஃபினிட் ஷேப் வந்து கிடையாது. ஃபிகர் 2 என்னது, லிக்விட். ஓகே, இந்த ஃபிகர் நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஆன்சர் செப்பரேட்டாக காமிக்கிறேன். ஃபிகர் 1 வந்து ரொம்பவே லூஸ்லி பேக் ஆகிருக்கு. ஸோ அது வந்து கேஸ். ஃபிகர் 2 வந்து கொஞ்சம் கேப் கம்மியாக இருக்குது, அது வந்து லிக்விட். ஃபிகர் 3 வந்து ரொம்ப க்ளோஸ்லி பேக்டு. ஸோ இட் இஸ் சாலிட். பார்த்தோம் இல்லையா, ஃபிகர் 1 வந்து கேஸு. ஸோ விச் ஸ்டேட் இஸ் ரெப்ரசன்ட் ஃபிகர் 1 வந்து ஃபிகர் 1 ரெப்ரசன்ட்ஸ் அ கேஸ். இப்படி எழுதிக்கோங்க. செகண்ட், இன் விச் will be the interparticle attraction maximum. interparticle attraction எதில் அதிகமாக இருக்கும், இங்கே கொடுத்துருக்கல ஃபிகர் 3 வந்து சாலிட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். interparticle attraction is maximum in solids which is figure 3.
Next, third one, C என்ன கொடுத்துருக்காங்க, which one of them cannot be contained in an open vessel. Open vessel வந்து எது நம்ம வைக்க முடியாது, gas வந்து figure 1ல இருக்குது. A gas figure 1 cannot be contained in an open vessel. Next, D, which one can take the shape of its container. எது வந்து ஷேப் எடுத்துக்குன்னா liquid தான். Liquid figure 2 can take the shape of its container. Next question பார்க்கலாம். Fourth one, Mala's mother was preparing to cook dinner. She accidentally mixed groundnuts with urad dal. Suggest a suitable method to separate the two substances so that Mala can have groundnuts to eat. அதாவது என்னென்னா, மாலாவோட அம்மா வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பண்ணும்போது தெரியாதனமாக கிரவுண்ட்நட்ஸ் நிலக்கடலையோட உளுந்தம்பருப்பையும் மிக்ஸ் ஆகிடுது. நிலக்கடலையும் உளுந்தம்பருப்பையும் மிக்ஸ் பண்ணிடுறாங்க தெரியாமல். இப்போ வந்து மாலா சொல்லிட்டுனா மலர் வந்து இப்போ நிலக்கடலை சாப்பிடணும் அப்படின்னா அந்த என்ன மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ரெண்டுத்தையும் பிரித்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எது, கிரவுண்ட்நட்ஸையும் உரத்தாலையும், வேர்க்கடலை ஒரு நிலக்கடலை, கிரவுண்ட்நட்ஸ்னால் வேர்க்கடலை ஒரு நிலக்கடலை, உரத்தால்னா உளுந்தம்பருப்பு, ரெண்டும் எப்படி எடுக்கலாம், ரெண்டுமே வந்து சாலிட்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நமக்கு நல்லாவே தெரியும் கண்ணில். ஸோ நம்ம வந்து ஹேண்ட் பிக்கிங் கையிலேயே ரெண்டுத்தையும் பிரித்து எடுத்துடலாம். ஹேண்ட் பிக்கிங் மெத்தட்லேயும் நம்ம வந்து பிரித்து எடுத்துடலாம். ஆன்சர் பார்ப்போம். The groundnuts shall be separated by hand picking method because they are in a different size when compared with urad dal. ஓகே, சைஸை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ அதிலே நம்மளே வந்து கையிலால் பிரித்து எடுத்துடலாம். அதான் ஹேண்ட் பிக்கிங் மெத்தட். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் கொஷின். In a glass containing some water, tamarind juice and sugar is added and stirred well. Is this a mixture? Can you tell why? Will this solution be sweet or sour or both sweet and sour? அதாவது ஒரு கிளாஸில் வந்து தண்ணி, புளியோட சாறு, புளியை கரைச்சி வச்சுருப்பாங்களே அந்த புளி தண்ணி, சர்க்கரை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலக்கிடுறாங்க. இது மிக்சரான்னு கேட்குறாங்க. ஆமாம், இது வந்து ஒரு மிக்சர் தான். மிக்சர் அப்படின்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து அதில் வந்து ஆட் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். ஒரே சேம் காம்பவுண்ட்னா அது வந்து மிக்சர்னு சொல்ல மாட்டோம், பியூர் சப்ஸ்டன்ஸ். பட் மிக்சர் அப்படின்னா நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணோம், அது வந்து அந்த மிக்சர் தான். ஸோ இது வந்து ஒரு மிக்சர் தான். ஏன் அப்படின்னா அதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், 2 or more கைண்ட்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம், அது வந்து மிக்சர். அந்த சொல்யூஷன் வந்து ஸ்வீட்டாக சோரா இல்லை ரெண்டுமே இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்வீட்டாகவும் இருக்கலாம், சோராகவும் இருக்கலாம், ரெண்டுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸ்வீட் அல்லது சோர் எப்படி வேணால் இருக்காது, அதாவது மிக்ஸ் பண்ணுற குவான்டிட்டியை பொறுத்து இருக்குது. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, in a glass containing some water, tamarind juice and sugar is added and stirred well. Is this a mixture? Yes, it is a mixture. Can you tell why? Because it is made up of 2 or more components. That is tamarind juice, sugar and water. இந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து mixture. Will the solution be sweet or sour or both sweet and sour? The solution will be sweet or sour. எப்படி வேணா இருக்கலாம். ஓகே, 3 கொஷின் கேட்டிருக்காங்க. 3 கொஷினுக்கும் தனித்தனியாக ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஓகேடா குட்டீஸ், இதோட நம்ம வந்து தேர்ட் லெசன் சயின்ஸில் மேட்டர் அரவுண்ட் அஸ் அந்த லெசனில் புக் பேக் கொஷின்ஸ் ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.